ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ரேண்டமாக ஒரு சம் ஒன்று பார்த்தேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த சம்மை தான் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த சம்மோட கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இமேஜின் ஒரு கோகனட் ட்ரீ மேலே ஒரு ஆந்தை ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. இந்த கோகனட் ட்ரீ அந்த ஆந்தையோட ஃபுல் ஹைட் வந்து 230. இப்போ இந்த காந்தியை கீழே விட்டு இந்த ஆந்தையோட ஹைட்டை தவிர மற்ற கோகனட்டோட ஹைட் வந்து 200. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆந்தையோட ஹைட் எவ்வளோ இருக்கும்? இப்போ இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே உங்க எல்லாருக்கும் மைண்ட்ல வந்த ஆன்சர் 30, கரெக்டா? ஆனா ஆன்சர் அது கிடையாது. இந்த வீடியோல ஆன்சர் என்னன்றதையும் கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி ஏன் ஆன்சர் 30 இல்லைன்றதையும் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனோம்னா ஆன்சரை கண்டுபிடிக்கிறது கூட நான் அவ்வளோ கஷ்டப்படல. ஏன் ஆன்சர் 30 இல்லைன்றதை கண்டுபிடிக்க தான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சு கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் அந்த ஒரு எஃபர்ட்டுக்காகவாச்சு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை போட்டு விட்டுருங்கப்பா. போட்டிருப்பீங்க நம்புறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொஸ்டினை ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரீ ப்ளஸ் அவுல் ஈக்குவல் டு 230. அதாவது ட்ரீயும் அவுலும் சேர்ந்து இருந்தால் அதோட ஹைட் வந்து 230. ட்ரீ மைனஸ் அவுல் ஈக்குவல் டு 200. ட்ரீயில் அந்த ஆந்தையை கழிச்சிட்டா மீதி இருக்கிற ஹைட் வந்து 200. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 230 ப்ளஸ் 200 ஈக்குவல் டு 430. இந்த இடத்துல இந்த ரெண்டு அவுலையும் கேன்சல் பண்ணால் 3 into 3, 2 into 3, 2 into 3 equal to 430. இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ரெண்டு மரத்தோட ஹைட் வந்து 430 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு மரத்தோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ஆப்வியஸாக இதில் பாதிக்கு பாதி தான் ஒரு மரத்தோட ஹைட்டு. ஸோ டிவைட் பை 2 போட்டால் 3 ஈக்குவல் டு 215 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு மரத்தோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மரத்தோட வேல்யூ 215னா அப்போ அந்த ஆந்தையோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? ஆப்வியஸாக 15. ஸோ ஆன்சர் வந்து 15 சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏன் ஆன்சர் 30 கிடையாதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மரத்தோட ஹைட்டும் இந்த ஆந்தையோட ஹைட்டும் ரெண்டுமே சேர்ந்தது தான் 230, கரெக்டாக? இப்போ இந்த ஆந்தை வந்து இங்கேருந்து அப்படியே பறந்து வந்து இந்த இடத்துல உட்காந்துருச்சு. இப்போ உங்கள் கணக்குப்படி பார்த்தா இந்த ஆந்தையோட வேல்யூ வந்து 30 இருந்தால் இது இங்கேருந்து இப்போ பிரிஞ்சு வந்ததுனால இந்த மரத்தோட வேல்யூ 200 இருக்கும். இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த பாதி மரத்தோட வேல்யூ வந்து 200 ப்ளஸ் இந்த ஆந்தையோட வேல்யூ வந்து 30 ப்ளஸ் 230 வரும். இப்போ இந்த ரெண்டு மரத்தையும் பார்த்தீங்கன்னா இது 200, இது 230. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே சேம் ஹைட்டாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்குது. இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆன்சர் 30 தப்புன்னு சொல்லிட்டு. நம்ம ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் கரெக்டு. இந்த ஒரு மரத்தோட வேல்யூ வந்து 215. இங்கே மேலே உட்காந்துருக்கிற இந்த ஆந்தை வந்து 15. இப்போ இந்த ஆந்தை இங்கே பறந்து வந்து இங்கே உட்காந்ததுனால இந்த மொத்த மரம் 250-ஐ 15 சென்டிமீட்டர் மட்டும் மறைச்சி 200 நமக்கு காமிச்சிருக்கு. ஓகேங்களா?